12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரியர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பற்றி, சிலுவையினுடைய காரியங்களை பற்றி இந்த எபிரியர்களின் அந்த நிருபர் அந்த சபை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை, நிந்தையை, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த போர்ச்சேவர்கள் அவருடைய முகத்துல காரி துப்புன நேரத்துல கூட அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி, ஆமென் ஸ்தோத்திரம், சிலுவையை சகித்து, ஆமென், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பர்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆமென். அப்போ அவர் எப்படி நடந்தாரோ அவருடைய அடிச்சுவடுகளை, ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு முன் வைத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில, ஆமென், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நேரத்தில் அநேக சோதனைகள் வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அநேக சோதனைகள் மூலமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த எல்லா அந்த சோதனைகளையும் வித்தியாச விதமாக நம்முடைய ஆண்டவர் அதை கையாண்டார். ஆனா அந்த சிலுவையை மட்டும், சிலுவை என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையை ஆண்டவர் எப்படி கையாண்டார்? சகித்து. இந்த சிலுவைன்னு சொன்ன ஒரு சோதனை, இந்த சோதனையை ஆண்டவர் எப்படி, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் வந்து செயல்படுத்தினார் தன்னுடைய வாழ்க்கையில். அந்த சிலுவையை, ஆமென், இந்த சோதனை எப்படி மேற்கொண்டார் அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, சிலுவையை அல்லது அந்த அவமானத்தை அல்லது அந்த நிந்தையை, இந்த சோதனையை சகித்தார். சகித்து இந்த சோதனையை மேற்கொண்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைய அந்த செய்தியோட தலைப்பு சிலுவை சகிக்க வேண்டிய சோதனை. ஆமென். சிலுவை என்று சொல்லக்கூடியது ஒரு சோதனை. இந்த சோதனையை நம்ம என்னதான் செய்யணும்? சகிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வேற அநேக சோதனைகள் வந்தது. அந்த சோதனையெல்லாம் எப்படி அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்த சோதனை நம்ம பார்க்கும்போது, மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை, சிலுவை மட்டும் சோதனையா இருக்கல, ஊழிய ஆரம்பத்திலிருந்தே அநேக சோதனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டார். அப்படி முதலாவது ஆண்டவருக்கு வந்த சோதனை பிசாசினால் வந்த சோதனை. அப்ப பிசாசு வந்து என்ன சொல்லுகிறான்னா, இந்த அவர் வந்து உபவாசித்து அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக உபவாசித்து ஜெபித்து, ஆமென், உபவாசத்தினால பசியா இருக்கும்போது சோதனைக்காரன் வந்து சொல்லுகிறான், ஆமென், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்து நீங்க உங்க பசிய ஆற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி பிசாசானவன் சோதனைக்காரன் வந்து சோதிக்கும் போது ஆண்டவர் எப்படி அந்த சோதனையை மேற்கொண்டாருன்னா, அது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். நமக்கு அந்த சோதனைகள் தெரியும், அநேக விதமாக சோதிக்கிறார். கடைசியா எப்படி அந்த சோதனையை ஆண்டவர் மேற்கொண்டாருன்னா, 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது பிசாசான், அப்படின்னா சோதனைக்காரன், சோதனை செய்கிறவன், பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது வந்த சோதனையை ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார்? அந்த சோதனை ஆண்டவர் சகிக்கல. என்ன பண்ணாரு? சோதனைய கடிந்து கொண்டார். பிசாசை துரத்தினார். அந்த சோதனை பண்ணுகிறவனை, அந்த சோதனைக்காரனை, ஆமென் ஸ்தோத்திரம், கடிந்து கொண்டார். அப்பாலை போ அப்படின்னு சொன்னார். அதான் நம்ம இன்னைக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வியாதியோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு வருகிறவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு சோதரம் ஜெபம் பண்றோம்ல, அந்த பிசாசை கடிந்து கொண்டு, அதனால அந்த பிசாசை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த சோதனை சரீரத்தை பலவீனப்படுத்துகிற, இந்த சரீரத்தை சோதனை கொடுக்கிற, இந்த சரீரத்துல வலி கொண்டு வருகிற, அந்த குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வருகிற பிசாசை என்ன பண்ணுகிறோம்? இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி நம்ம ஜெபத்துல கட்டுகிறோம்ல. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில வந்த முதல் சோதனையை எப்படி மேற்கொண்டிருக்கிறார்? பிசாசை
துரத்தி சோதரம் பிசாசை கடிந்து கொண்டு மேற்கொண்டார். ஆனா சிலுவையை மட்டும் அவர் என்ன பண்ணாரு? சிலுவை சொல்லக்கூடிய அந்த சோதனை வந்த நேரத்துல எப்படி அதை மேற்கொண்டார்? சகித்தார். புரியுதுல்ல சோதரர்? ஆண்டவருடைய வார்த்தை கவனமா கேளுங்க. சோதரர், முதலாவது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்த சோதனையை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை நாம் எப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிலுவை தியானத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில முதலாவது வந்த சோதனையை ஆண்டவர் பிசாசை கடிந்து கொண்டு பிசாசை துரத்தி அந்த சோதனையை மேற்கொள்ளுகிறார். சோதனை இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்த ஒரு சோதனை பார்க்கலாம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 14, 15. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். சோதரம் போதும். அப்போ இங்க இந்த ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்த அந்த பரிசேயர்களும் அந்த வேதபாரகர்கள் அந்த தேவாலயத்தினுடைய பிரதானிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசுவை சோதரம் கொலை செய்யும்படியாக இயேசுவுக்கு விரோதமாக வராங்க. சோதரம் பிசாசு அவர்களை ஏவி விட்டு தூண்டி விட்டு இவரை கொலை செய்யும்படியாக ஆண்டவருக்கு விரோதமாக வருகிறாங்க. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்த அடுத்த சோதனை. சோதரம் இப்படி பிசாசானவன் தனக்கு விரோதமாக வந்து தன்னை சோதித்த நேரத்தில் அந்த ஜனங்களை ஏவி விட்டு சோதரம் சோதித்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த சோதனைக்கு எப்படி ஜெயித்தார்? அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி போனார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் நம்மை சோதிக்கும் போது சோதரம் ஜனங்களை ஏவி விட்டு தூண்டி விட்டு நமக்கு விரோதமாக அவதூறு வார்த்தைகளை சொல்லும் போது, வீண் பழிகளை சோதரம் சொல்லும் போது, சோதரம் பிசாசானவன் இப்படி நம்மை சோதிக்கும் போது சோதரம் ஒரு சில இடங்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்துவை போல விலகி போக வேண்டும். அவன் 4 பேசும்போது எனக்கு 5 பேச தெரியும்னு சொல்லி எதிர்த்து நின்று பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சோதனைக்கு விலகி போனாராம். அப்ப நமக்கு விரோதமாக அவதூறு செய்கிறவர்கள் மத்தியில, நமக்கு விரோதமாக வீண் பழி செலுத்துகிறவர் மத்தியில சோதரம் செய்யாத குற்றத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கும் போது அந்த இடத்துல இருந்து அந்த சோதனை நம்ம ஜெயிக்கும்படியா அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி போக வேண்டும். அப்ப முதலாவது வந்த சோதனை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? பிசாசை கடிந்து கொண்டு ஜெயித்தார். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில வந்த சோதனையை ஆண்டவர் எப்படி ஜெயித்தாருன்னா சோதரன் அந்த இடத்துல இருந்து விலகி போனார். சோதரன் இன்னொரு சம்பவத்தோட படிக்கலாம். சோதரன் லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம். ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். இப்போ அடுத்த ஒரு சோதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வருது. சோதரன் அப்போ இந்த ஆண்டவர் இந்த சத்தியத்தை தேவனுடைய வார்த்தைகளை உபதேசங்களை ஜனங்களுக்கு போதித்து கொண்ட நேரத்துல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி வந்த நேரத்துல இந்த பாவத்திலே சோதரன் பாவத்தினால குத்தப்பட்டவர்களாகிய அந்த ஜனங்கள் எல்லாரும் சோதரன் அவர்கள் செய்த அக்கிரமத்துக்கு விரோதமாக சோதரன் வேசித்தனங்களுக்கு விரோதமாக சோதரன் பாவத்துக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்த அநியாயத்துக்கு விரோதமாக சோதரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை சொன்ன நேரத்துல உபதேசத்தை சத்தியத்தை எடுத்துரைத்த நேரத்துல அவர்கள் பாவம் அவருடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் மனம் திரும்பல. சோதரன் பிசாசனுடைய தூண்டுதலினால சோதரன் அவர் என்ன பண்ணாங்களாம்? மேல ஏதோ ஏமாத்தி எதெல்லாமோ ஆசை வார்த்தைகளை சொல்லி மேல உப்ரிகையின் மேல் உயர்ந்த இடத்தின் மேல கூட்டி கொண்டு போய் அவரை மேல இருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை செய்யும்படியாக அவர் கூட்டிட்டு போனாங்களாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்? அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து போய்விட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட சோதரம் மனிதனுடைய சூழ்ச்சிகள் மத்தியில நம்ம அகப்பட்டு போக கூடாதபடி சோதரம் விசுவாசிக்கு அவிசுவாசியோட என்ன இல்லை? பங்கு இல்லை. சோதரம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, பங்கு ஏது, சம்பந்தம் ஏது? சோதரன் இப்படிப்பட்ட வஞ்சனையில விழாதபடி நம்ம அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இருந்து நாம்
கடந்து போக வேண்டும், விலகி போக வேண்டும். இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிருக்கு விரோதமாக, ஜீவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா சோதனைகளையும் சோதரம் விலகி போயும் கடந்து போயும் பிசாசை கடிந்து கொண்டும் அவர் தன்னுடைய சோதனைகள் எல்லாம் ஜெயித்து வந்தார். இன்னொரு சோதனை கூட நம்ம பார்க்கலாம். அதை லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 31வது வசனம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார். அப்போ இந்த இடத்துல ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்யும்படியா யோசனையா இருக்கிறான் என்று சொல்லி அந்த ஜனங்கள், இயேசுவோடு கொடுத்த ஜனங்கள், நீர் இங்க இருந்தா என்ன ஆகும், உம்முடைய உயிருக்கு ஆபத்து, அதனால என்ன செய்யுங்க, இந்த ஊரை விட்டு, எருசலேமை விட்டு சீக்கிரமா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோதரர் அவங்க வந்து தூது சொல்றாங்க, வார்த்தைகளை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய கையில் இருந்த சோதரர் அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். அந்த பிசாச அந்த கொலை செய்ய துடிக்கிற அந்த ஆவியை ஆண்டவர் கட்டி என்னது 3 நாளைக்கு சோதரர் இன்றைக்கும் நாளைக்கும் யாராலையும் செயல்பட முடியாதுன்னு சொல்லி அந்த சத்துருவை கட்டி என்ன பண்றாரு, நீங்க அந்த வேணா அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, அந்த மனுஷனுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்ப இங்க தன்னுடைய அதிகாரத்தை சோதரர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். சோதரர் மத்தேயுவினுடைய புஸ்தகம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் அந்த சோதனை மத்தியில பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவோட கையில் இந்த சோதனை சோதரர் அந்த அதிகாரத்தினால அந்த சோதரன் தன்னுடைய உயிரை வாங்க கொலை செய்ய துடிக்கிற அந்த கொலை பாதகனுடைய ஆவியை ஆண்டவர் கட்டி, இன்றைக்கும் நாளைக்கும் நான் தேவனுடைய கிரியை செய்ய வேண்டும், இஸ்ரவேலில் இந்த எருசலேமில் ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல தன்னை காத்து கொள்கிறார். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில வந்த சோதனையை ஆண்டவர் இந்த சோதனை எப்படி ஜெயித்தாருன்னா, எப்படி ஜெயிக்கிறார், தேவன் கொடுத்த அதிகாரத்தினால அந்த அந்த கொலையினுடைய ஆவியை, கொலைவரியின் ஆவியை ஆண்டவர் கட்டி அவர் என்ன பண்ணுகிறார், அந்த சோதனையை சோதரன் ஜெயிக்கிறார். இப்படியாக அநேக சோதனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில வந்த நேரத்துல இந்த சோதனை, இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனையை ஜெயிக்க மேற்கொள்ள அவருக்கு ரொம்ப சுபலம், அவருக்கு ரொம்ப ஈஸி. அது சோதரம் பிசாசு தன்னை சோதிக்க வந்த நேரத்துல பிசாசை கடிந்து கொண்டு மேற்கொண்டார். சோதரம் ஜனங்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தனக்கு விரோதமாக எழும்பி வந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து விலகி போய் அந்த இடத்துல இருந்து விலகி போய் என்ன பண்ணாரு, தன்னை காத்து கொண்டார். ஒரு சில இடத்துல அப்படி சோதரம் மறைந்து போனார் அப்படின்னு இருக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவர் தன்னை காத்து கொண்டார். சோதரம் இந்த சம்பவத்துல பார்க்கும்போது சோதரம் என்ன சொல்லுகிற, தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய உயிரை காத்து கொண்டார். ஆனா இந்த சோதனை, சிலுவை என்று சொல்லக்கூடிய இந்த சோதனை தன்னுடைய வாழ்க்கையில வந்த நேரத்துல அதை எதையும் செய்யாம, அதிகாரத்தை பயன்படுத்தி கடிந்து கொள்ளவும் செய்யல. சோதரம் அந்த இடத்துல இருந்து விலகி போகவும் இல்லை, மாயமாகவும் இல்லை, மறைந்தும் போகல. அந்த சோதரம் தற்கொலை அந்த கொலைவரியின் ஆவிய கட்டவும் இல்லை. என்ன பண்ணாராம், சகித்தார், சிலுவையை சகித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு சில சோதனைகளை நாம் ஆண்டோட நாமத்தினால கட்டி ஜெபிக்கணும். ஒரு சில சோதனைகள் மத்தியில நம்ம அந்த இடத்துல இருந்து விலகி போகணும். ஒரு சில சோதனைகள் அந்த இடத்துல போகாம நம்ம ஒதுங்கி இருக்கணும். சோதரம். ஆனா ஒரு சில சோதனைகளை நம்ம என்ன செய்யணும், சகிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இவர்கள் சகிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சோதனையை கொடுத்தா இந்த விசுவாசி என்ன பண்ணுதுன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்குது, போ சாத்தானேன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் கொடுத்த சோதனை என்னது, நீ சகிக்கணும், நம்ம சகிக்கணும். அந்த சோதனை கொடுத்தா நமக்கு இது எந்த சோதனைன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம், இந்த சோதனை கொண்டு வந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால கட்டுக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி
என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபங்கள்ல சொல்லும்போது, நீங்கள் எதுல வளரணும்? தேவனை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு சில சோதனைகள் தேவன் நம்மை சகிக்கும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வந்து அநேக சோதனைகள் அவர் அதட்டினார், கடிந்து கொண்டார், விலகி போனார், கடந்து போனார், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார், உண்மைதான். ஆனா சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனையை அவர் கடிந்து கொள்ளவில்லை, விலகி போகவில்லை, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அதை சகித்தாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் சிலுவை என்று சொல்லக்கூடிய ஒரு சோதனை எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. மத்தேயுவினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிறதுக்கு முன்பாகவே, சிலுவை மரணம் தனக்கு வருகிறதற்கு முன்பாகவே சிலுவை பற்றி பேசுகிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்ப அந்த சிலுவையை கடிந்து கொள்ள முடியாது. சிலுவையிலிருந்து, சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனையை நம்ம புறக்கணிக்க முடியாது. அந்த சோதனை எனக்கு வேணான்னு சொல்லி விலகி போக முடியாது. இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனையை நம்ம என்னதான் செய்ய வேணும்? சகிக்க வேண்டும். அனுதினம் எடுத்துக்கொண்டுதான் இந்த தேவனை பின்பற்ற வேண்டும். சோதரம். இப்போ நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில வருகிற சோதனையை நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில சோதனையை பிசாசு கொண்டு வர சோதனை, பிசாச துரத்தணும், கடிந்து கொள்ளணும். ஒரு சில சோதனைகள் மத்தியில நம்ம விலகி போனோம். ஒரு சில சோதனைகள் மத்தியில அந்த ஏரோதுவை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர்? தன்னுடைய அதிகாரத்தை, தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சோதனை செய்கிறார். சோதரம். இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணல? கடிந்து கொள்ளவில்லை, அதை சகிக்கிறார். அப்போ சோதரம், நம்ம வாழ்க்கையில வருகிற சோதனையை, சகிக்க வேண்டிய சோதனையை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது? அதான முக்கியம். இந்த சோதனை நான் சகிக்க வேண்டியதா, இல்ல துரத்த வேண்டியதா, இல்ல விலகி போக வேண்டியதா, இல்ல சோதனை தான் தேவன் கொடுத்த அதிகாரத்தினால் அது அதட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த சோதனையை நம்ம கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. இந்த சோதனையை நான் சகிக்கணுமா, இல்ல அதட்டணுமா, இல்ல விலகி போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? சிலுவை தியான கூட்டத்துல கண்டுபிடிக்க போறோம். இப்போ அந்த முதல் படித்த வசனத்தை படிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் இந்த சிலுவையை சகிக்கிறதற்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருந்திருக்குது. இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை அவருடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பாகவே அவர் இந்த சோதனையை பற்றி அறிந்திருந்தார். தெரிந்துதான் அவர் அதை சகித்தார். நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் தெரியும். அவர் அந்த ஆபத்திலிருந்து, அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பணும்னா தன்னை பிடிக்க வருகிறார்கள் சொல்லி கூட அவருக்கு தெரியும். அப்போதே ஓடி ஒளிந்திருக்கலாம். தன்னை பிடிக்க வந்தவர்களிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரு? இயேசு நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட நேரத்துல நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று போர்க்க வீரர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு? நான் தான், அவர் என்ன பிடிங்க. அப்போ அவர் ஓடி ஒளியவும் இல்லை. தனக்கு சிலுவை இவ்வளவு பெரிய சோதனை வருகிறது தெரிந்தும் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் இப்படி ஒப்பு கொடுத்தது நோக்கம் என்ன? இதோடைய பதில் இந்த வசனத்துல இருக்குது. நமக்கு எப்படி இப்ப ஸ்தோத்திரம் புரியும்னா, ஒரு வசனம் படிக்கலாம், புரியும். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனம். ஆதி ஆகமம் 29:20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோணுது. பாவி, 7 வருஷம், ஒவ்வொரு நாளைக்கு எண்ணி 7 வருஷத்தை கழிக்கணும். இந்த மனுஷனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சான்? அந்த பொண்ணு மேல வச்ச ஆசைனால 7 வருஷம் கொஞ்ச நாள், ஒரு வாரம் மாதிரி தோணுச்சான் அந்த ஆளுக்கு. புரியுதா? தனக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த 7 வருஷம் கொஞ்ச நாளா தோணுச்சான். புரியுதா? இதேதான் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலையும் தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவர் சிலுவையை, அந்த நிந்தையை, அவமானத்தை சகித்தாராம். அது அவருக்கு பொருட்டாவே தோணலையா. ஏன் ரீசன் என்ன? தனக்கு முன்னாக இருக்கிற சந்தோஷம். அது என்ன பெரிய சந்தோஷம், அது என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆண்டோட வாழ்க்கையில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமென் ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ எல்லா மனுஷரும் அப்படின்னா இந்த உலகத்துல அவரால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உயிர்களும், அனைத்து மனிதர்களும் அப்படின்னா, அவர் அன்றைக்கு ஆதியில படைத்த முதல் ஆதாமிலிருந்து இந்த உலகம் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு வரை பிறக்கிற அனைவரும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பம் உள்ளவராய், சித்தம் உள்ளவராய், அது ஒரு சந்தோஷமாக அதை எண்ணி அதையே யோசிச்சே கொண்டு இருந்தார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல அவரிடத்துல வந்த அனைவருக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. அது நமக்கு எப்படி புரியும்னா, ஸ்தோத்திரம், சகையோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தெரியும். லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம். அவர் சகையை சந்தித்து சகையினுடைய ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போகும்போது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யும் போது சகையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல, தன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்துல தன்னிடத்துல வந்து பாவத்தை அறிக்கையிட்டு தன்னிடத்தில் விசுவாசம் வைத்த அனைவருக்கும் ஸ்பாட்ல அங்கேயே என்ன கொடுக்கிறாரு? ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்புன்னு சொன்னது பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், பரலோகத்திற்கு தகுதியாக மாற்றப்படுதல். அதுதான் ரட்சிப்பு. அல்லாம அந்த கார் வாங்குறது, வீடு கட்டுறது, அதெல்லாம் இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு என்னது? நரகத்திலிருந்து, நரகத்திற்கு போக தகுதியா இருந்த நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி பரலோகத்துல அட்மிஷன் போடுறது, பரலோகம் போக தகுதியாக மாற்றப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பை ஸ்தோத்திரம் சகையுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல கொடுத்தாரு. அப்படின்னா இந்த அவர் இந்த ஊழியம் பண்ண நாட்கள்ல அவரோடு கூட ஸ்தோத்திரம் இருந்த அனைவருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆசை, அந்த ஆத்ம ரட்சிப்பு அதோடு முடிந்து விடாம ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல, இந்த உலகம் அழியும் போது கடைசியாய் பிறக்கிற மனிதனுடைய உயிர் வரைக்கும் ரட்சிப்படைய வேண்டும், அவன் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், அவன் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னா இந்த சோதனையை சகித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை நாம் சகித்துதான் ஆகணும். ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய கடைசி மனிதன் வர ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தும பாரம், ஸ்தோத்திரம், ஒரு துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஸ்தோத்திரம், அந்த ஒரு சந்தோஷம், ஸ்தோத்திரம், அது தன்னுடைய இருதயத்துல இருந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்கு தான் எனக்கு சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய விடுதலை தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவர் சிந்தித்ததுனால, யோசித்ததுனால் தனக்கு முன்பாக இருந்த அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன் சிலுவை, அவ்வளவு நாட்கள் வரைக்கும் வந்த சோதனையை, தன்னுடைய உயிருக்கு விரோதமான வந்த சோதனையை ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளுகிறார், விலகி போறார், அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். ஸ்தோத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். ஆனா இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனையை ஏன் அவர் ஸ்தோத்திரம் அதட்டவில்லை, அதிலிருந்து தப்பவில்லை, தப்பிக்க முயற்சிக்கவில்லை? ஏன்னா தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷம், உலகத்தின் ரட்சிப்பு, இந்த உலகத்துல கடைசி நிமிஷம் வரைக்கும் பிறக்கிற அனைவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும், எல்லா மனிதனும் ரட்சிப்பு அடையணும்னா என்னுடைய ரத்தம் சிந்தி நான் இந்த மனுஷனை ரட்சிக்க ஆசையா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஆவலா இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சகித்தாராம். அப்போ ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில வருகிற எந்த சோதனையை நாம் சகிக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை படிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 22வது வசனத்தை படிக்கலாம். யூதா 22. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, போதும் என்னது? சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. அப்படின்னா அக்கினின்னா என்னது? நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டு, இழுத்து விட்டு, பரலோகத்திற்கு தள்ளி விட்டு, பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றி விட்டு
சோதரன் இப்படி பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றுறதுக்கு நீங்க இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் அந்த வார்த்தை சொல்லல. யாரெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சோதரன் என்னுடைய சமுதாயம் சந்திக்கப்பட வேண்டும், என்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய ரட்சிப்பை அணிய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் ஒரு ஆத்தும பாரத்தோடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு தான் என்ன வரும்? சிலுவை என்று சொல்லக்கூடிய ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதட்டக்கூடாது. அந்த சோதனையை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? தப்பிவிக்க முயற்சிக்க கூடாது. அந்த சோதனையை என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தட்டுதல் பண்ணக்கூடாது. அப்படி ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகும் ஜனங்களின் ரட்சிப்பிற்காக சோதனைகள் ஜெபிக்கும் போது, நீங்கள் அதுக்காக பிரயாசப்படும் போது, நீங்கள் அதற்காக செயல்படும் போது உங்களுக்கு வருகிற சோதனைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். அதுதான் இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை. எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக மேற்கொண்டார். ஆனால் சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை அவர் மேற்கொள்ளவில்லை. ஏன்னா தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம் தெரியுமா? சோதரன் ஊழியம் செய்த நேரத்துல இருந்த மக்களுக்கு மட்டுமல்ல ரட்சிப்பு, தனக்கு முன்பாக சோதரன் நீதிமான்களாய் மரித்து போனவர்கள் பாதாளத்தில் இருந்து அவர்கள் எப்பொழுது இந்த மெசியா பிறப்பார், எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம். அதை பற்றி தான் சோதரர் ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன செய்தார் இவர்? அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அது எந்த ஆவி? அடுத்த வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, அப்போ நோவாவுடைய காலத்திலிருந்து அதுக்கப்புறம் நோவாவும் அந்த நீதிமான்களா இருந்து அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் எங்க இருந்தாங்க? பாதாளத்தில் இருந்தாங்க. பாதாளம் அப்படின்னு என்னது? சோதரன் நரகத்திற்கு போதுக்கு முன்பாகவே அவர்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு இடம், அதான் பாதாளம். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் எங்க தான் போனாங்க? பாதாளத்துக்கு தான் போனாங்க. அது நமக்கு தெரியும். யாக்கோபு சோதரன் தன்னுடைய யோசேப்பை குறித்து சொல்லும் போது, யோசேப்பும் சோதரன் பீரண்டு போனான். அவனை எகிப்திலிருந்து பென்யமீனை அழைத்து வர சொன்ன நேரத்துல இந்த பென்யமீனும் இறந்து போனாள் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சோதரன் ஒரு வசனத்தை சொல்லுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 38வது வசனத்தை படிக்கலாம். அதற்கு அவன், என் மகன் உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், அவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். புரியுதா? அப்போ தேவ மனிதனாகிய யாக்கோபின் தேவன்ங்கிறோம். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன். அப்போ அவ்வளவு பெரிய தேவ மனிதன் என்ன சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய இந்த மீனையும் நீங்கள் அங்க கூட்டு போனா என் நரை மயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சகித்து ஆவியில மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டான் இருக்கிற அந்த உயிர்த்த ஆவியினால எங்க போனாரு? நேர பரலோகத்துல போய் உட்கார்ல. எங்க போனாரு? பாதாளத்துல போய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாராம். என்ன சுவிசேஷம்? நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் உங்க பாவத்திற்காக பரிகாரமாயிருக்கிறேன், பலியாயிருக்கிறேன். இப்போ நீங்க பாதாளத்துல இருந்து எங்க வர போறீங்க? பரதீசுக்கு கூட்டிட்டு போனாராம். அதான் தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை சோதனை என்ன சொன்னார் ஆண்டவர்? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்ப இயேசு கிறிஸ்து சோதரன் மாம்சத்துல கொலையுண்ட நேரத்துல நேராக பிதாவின் மடியில போய் இளைப்பாறவில்லை. அவர் மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலையும் கூட என்னதான் பண்ணாரு? ஊழியம் பண்ணார். ஆத்துமாக்களுக்காக பரிதபித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு பாதாளத்தில் இறங்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் அந்த சஞ்சலம் உள்ள இடத்திலிருந்து
பரதீசுக்கு கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. இதுதான் அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம். ஆமென் ஸ்தோத்திரம். நான் இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிற நாள் ஆமென் என்னோடு கூட வருகிறவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்க வேண்டும். நான் பிறக்கிறதுக்கு முன்பாக காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எனக்கு அப்புறம் பிறக்க போகிற எத்தனையோ கோடி கோடி மக்களுக்கும் இந்த ரட்சிப்பை, இந்த நரகத்திலிருந்து அவளை காப்பாற்றி பரதீசுக்கு பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் தனக்கு முன்பாக ஆணித்தரமாக அசைவற்றதாய் உறுதியாய் இருந்ததுனால அவமானத்தை சகித்து, நிந்தையை ஒரு பொருட்டாக எண்ணாம இந்த சிலுவையை சகித்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர் மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா. அதே போலதான் யூதாவில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி ஆமென் நாம் சிலரையாகிலும், நம்முடைய குடும்பத்தை யாரையாகிலும், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களை ஆகலும், சிலரை ஆகலும் அக்னியிலிருந்து தப்பிவிக்கும்படியாய் உங்க இருதயத்தில் ஒரு ஆத்ம பாரம் இருந்தால், அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் சிந்தனையிலையும் செயலையும் இருந்தது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு தான் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய சிலுவையின் மூலமாக, மரணத்தின் மூலமாக நம்மை முற்பிதாக்களாகிய காவலில் கட்டென்றிருக்கிற சஞ்சலத்தோடு இருக்கிற ஆத்மாக்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்ல, இந்த உலகத்தினுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் பிறக்கிற அனைத்து உயிர்களுக்கும் நான் ரட்சிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிக பெரிதான ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஒரு அசைவில்லாத உறுதியான அந்த தீர்மானம், சந்தோஷம் தனக்கு முன்பாக இருந்ததுனால இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனையை ஆண்டவர் சகித்து ஆமென் ஸ்தோத்திரம். அதான் அந்த ஒரு பாட்டு பாடுவோம்ல, ஆமென் நான் வாழ்வது உமக்காக, ஆமென் உமது ஊழியம் செய்வதற்காக, ஆமென் ஸ்தோத்திரம் நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலும், எவ்வளவுதான் சிலுவை நம்மளுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு முன்பாக இருந்தாலும், தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் நான் ஓடுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை அவர் பார்த்த நேரத்துல அதுல அநேக இரத்த கரைகள் இருந்தது உண்மைதான், வலிகள் இருந்தது உண்மைதான். ஆமென் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்தவன், தன்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவன் காரி முகத்துல துப்புகிறான். அது கூட அவருக்கு தெரியுது, முன்பாகவே தெரியுது. கெத்சமன தோட்டத்துல ஜெபிக்கும் போது தெரியுது. ஆமென் என்னோடு கூட இருந்தவன் என்னை காட்டி கொடுக்கிறான், என்னோடு கூட பந்தியில கைப்பட்டவன் என்ன சபிக்கிறான், ஆமென் ஸ்தோத்திரம் என்ன மறுதலிக்கிற மட்டுமல்ல சபிக்கிறான். இதெல்லாம் அவருக்கு அந்த கெத்சமன தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது எல்லாமே ஜெபத்துல வெளிப்படுது. அதனாலதான் அவருடைய வேர்வையினுடைய துளிகள் ரத்தமாய் வெளியே வந்துச்சான். இவர் எல்லாமே தெரியுது. இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் என்ன அடிப்பார்கள், இப்படி எல்லாம் பேசுவாங்க, இப்படி அரை நிர்வாணமாய் நான் தொங்கணும், அப்படியெல்லாம் அவருக்கு யோசனை வந்துச்சு. எப்படி அந்த யோசனை வியாகுலம் அப்படி வந்த நேரத்துல தான், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும். ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை? என் சித்தம் இல்ல. ஆமா, ஏன்னா எனக்கு என்னதான் சித்தம், எனக்கு இந்த சந்தோஷம் தான் வேணும். அனைவரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட சிலுவை எனக்கு அனுமதிக்கிறோரோ அந்த சிலுவையை நான் சுமக்க ஆயத்தம் என்று சொல்லி, ஆமை என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆமை சோதனை அவர் செயல்படுகிறார். அப்ப சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை எல்லாருக்கும் வராது. அது யாருக்கு வரும்னா, ஆத்தும பாரம் உள்ள, எப்படியாவது ஒரு ஆத்மாவையாவது நான் சாகிறதுக்குள்ளாக பரலோகத்துக்கு நேராக நான் வழி நடத்தணும். ஆமை சோதனை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள ஆத்தும பாரம் உள்ளவர்களுக்கு சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை வரும். அப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த சோதனையை நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. அந்த சோதனையில் நம்ம தப்புவிக்க முயற்சிக்க கூடாது. அந்த சோதனையிலிருந்து நாம் விலகி போகக்கூடாது. அந்த சோதனையின் மத்தியில தேவன் கொடுத்த அதிகாரத்தினால் அதை அதட்டவும் கூடாது. அந்த சோதனையை நம்ம சகிக்கும் போது நம்முடைய அந்த ஆத்துமா, அந்த சிலரையாகலும் அக்னியிலிருந்து ரட்சிக்க நம் மூலம் தேவன் கிரியை செய்ய முடியும். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சிலுவையை அவர் சகித்ததுனால ஆமே சோதரம் காவலுள்ள ஆவிக்கும், அப்படின்னா முன்பே பிறந்து இறந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு, இனி பிறக்க போகிறவர்களுக்கு ரட்சிப்பு. புரியுதா? அப்போ நாம் அந்த சிலுவையை சகிக்கும் போது, சிலுவை என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையை நம்ம சகிக்கும் போது ஆமை சோதரம் நம்மோடு ஆமை சோதரம் வாழ்ந்தவர்களுக்கு ரட்சிப்பு. ஆமை இனி பிறக்க போகிறவர்களுக்கு என்னது? ரட்சிப்பு. நாம சோதரம் பிறந்து ஆமை சோதரம் இறந்தவர்களும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க பரலோகத்திலிருந்து சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முன்பாக இருக்கிற ஆசை எதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து அறிய வேணும். அநேகருடைய ஆசை என்ன தெரியுமா? நல்ல வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், எல்லாம் நல்லது. அதை விட முதல் சந்தோஷம் என்னவா இருக்கணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள்
ரட்சிப்பா இருக்கணும். அதை நம்முடைய சந்தோஷமாக முன் வைக்கும் போது சிலுவை என்று சொல்லக்கூடிய சோதனை வரும். அந்த சோதனையை சகிக்க அந்த சந்தோஷத்தை பார்த்து இந்த சோதனையை சகிக்க ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பார். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவர் அதுதான் அந்த சந்தோஷத்தை பார்த்து இந்த சிலுவையை ஒரு பொருட்டாக எண்ணாமல். இப்ப அந்த வசனத்தை படிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். அவர் சிலுவையை சகிக்க காரணம் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம். தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனிதனும் தேவனை அறிகிற அறிவில் வளரவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை முன்வைத்து இந்த சிலுவையை சகித்து நமக்காக இன்றைக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவர் கூட நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் மூலமாக நம்மால் சிலரையாவது அந்த சோதரி யூதாவில் அந்த வார்த்தை சொன்னதுபடி ஒரு சிலரையாவது அந்த அக்கினியிலிருந்து ரட்சிக்க நாம் வகை தேடுவோம். இந்த சிலுவையை சகிப்போம். இந்த சிலுவை தியானத்தின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவாராக. ஆமென்.